அகத்தியன் தொடர்கிறது. தாங்கள் கூறிய அடையாள வாக்குகள் உண்மையல்ல என்று தெரியாமல் மறைந்திருந்த காவல்காரன் கதவை திறந்து விட்டு விட்டான். இனிமேலும் இதுபோல் சுலபமாக அத்தரசுகளின் முன் சென்று நிற்கலாம் என்று தாங்கள் நினைக்க வேண்டாம் மகாராஜா. இதற்கு மேலும் நிறைய தடைகள் இருக்கத்தான் செய்யும். பரவாயில்லை வேதாளமே, அதற்கேற்றபடி வழிகள் ஒவ்வொன்றாய் நம் மனதில் தோன்றச் செய்வாள் ஜெகதாம்பிகை. அப்சரஸ்களின் உலகத்திற்கு முதலாக வந்து சேர்ந்த மாவீரனுக்கு வணக்கம். அசாதாரணமான சக்திகளால் இதுவரை ஏற்பட்ட தடைகளை தாங்கள் எளிதாக கடந்து வந்து விட்டீர்கள். இனி நாங்கள் 4 பேரும் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை கூறினால் மட்டும்தான் தங்களால் அப்சரஸ்கள் வசிக்கும் பகுதிக்குள் நுழைய முடியும். 4 கேள்விகளில் ஒரு கேள்விக்கு பதில் தவறினாலும் அந்த சூலம் தங்கள் இதயத்தை பதம் பார்க்கும். இரண்டு வழிகள் உண்டு தங்களின் முன்பாக. கேள்விகளை எதிர்கொள்ளாமல் திரும்பி சென்று விடுங்கள். இல்லை என்றால் ஆபத்து என்று தெரிந்து கொண்டே எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கூறுங்கள். முடிவு தங்களுடையதுதான். திரும்பி சென்று விடுங்கள். கதவு தானாக திறக்கும். கேள்விகளை எதிர்கொள்வதுதான் உங்கள் முடிவென்றால் நல்லதொரு முடிவென்று நினைக்காதீர்கள். இதைத்தான் எங்களால் கூற முடியும். இவ்வளவு தூரம் வந்து தங்களுடைய கேள்விகளை எதிர்கொள்வதே என்னுடைய பாக்கியம். பதில் தவறாக இருந்தால் நான் என் விதியை ஏற்றுக்கொள்கிறேன். கேள்விகளை கேளுங்கள். தாங்கள் வசிக்கும் பூமியை விட பெரியது எது? கடல். இல்லை. பெற்றெடுத்த தாய். தங்களுடைய பதில் சரிதான். காற்றை விட வேகமானது எது? சூறாவளி காற்று. இல்லை. காற்றை விட வேகம் கூடுதலானது மனது. தங்களுடைய பதில் சரிதான். ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? பெரிய
இல்லை. ஆகாயத்தை விட உயர்ந்தது தந்தை. பதில் சரிதான். விக்ரமாதித்ய